உறவுகளுக்கு வணக்கம். இலங்கையினுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமை காரியாலயத்தில் நிற்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சம்பந்தன் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியினுடைய தலைமை காரியாலயத்தில் நடைபெற இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்சி அலுவலகம் முழுவதிலும் ஆதரவாக நிற்கிறோம். இன்னும் சொற்ப வினாடிகளில் சம்பந்தன் அவர்களுடைய உடல் இங்கு அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட உள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். போலீசாருடைய வாகனங்கள் முன் அணிவகுத்து செல்ல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவருடைய புகழுடல் கொண்டு வரப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தனுடைய உடலானது இன்று காலை கொழும்பு விமான நிலையம் ஊடாக பலாலி விமான நிலையத்துக்கு ஒரு சிறப்பு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு அதனைத் தொடர்ந்து 10 மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமை காரியாலயத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் 11 மணி அளவில் தந்தை செல்வா கலையரத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் இந்த நிகழ்வுகள் இவ்வாறு தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் ஏதாவது மாற்றம் வருவதோ தெரியல. அவருடைய உடலுக்கு அரச மரியாதை செலுத்துவதாக இருந்தது. ஆனால் அவருடைய குடும்பம் அந்த அரச மரியாதையை விரும்பாத காரணத்தினால் அந்த அரச மரியாதை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பந்தன் அவர்களுடைய உடலுக்கு தமிழரசு கட்சியினுடைய கட்சி கொடி போர்த்தப்பட்டு கௌரவம் வழங்கப்படுகிறது. தமிழரசு கட்சியினுடைய அலுவலகத்து முன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் அதில் நிற்கிறத காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுபோல் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், அவரோடு தற்போது பாராளுமன்றத்தில் அங்கம் வைக்கக்கூடிய பலரும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கொடி கம்பத்தில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கு. துக்க தினத்தை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க வருவது வளமை. அந்த அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெருந்தலைவர் சம்பந்தனுடைய மரணத்தை துக்க தினமாக அறிவிக்கும் மூலமாக இந்த கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கு. சம்பந்தன் அவர்களுடைய புகழுடல் கட்சி அலுவலகத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு யாழ் நகர் ஊராக வீதி உலா அதன் பின்னர் தந்தை செல்வா கலையரத்து கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது. வீதியின் 2 பக்கமும் தமிழரசு கட்சியினுடைய கொடிகள் கட்டப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. தற்போது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய புகழுடல் தந்தை செல்வா கலையரத்து நோக்கி யாழ் நகர் ஊராக எடுத்து வரப்படுகின்றது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சர்ச்சையும் பக்கத்தில் இருக்குது. சம்பந்தனவருடைய அஞ்சலி நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய எம்.ஏ. சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலன் ஆகியோரும் புலட் அமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய சித்தார்த்தன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேதன ராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்திய துணை தூதுவர் சாய் முரளி ஆகியோரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை செலுத்தியிருக்கிறார்கள். திருகோணமலையில் நடைபெறவுள்ள சம்பந்தனவர்களுடைய இறுதி நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள உள்ளதாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்ளக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சையும் பக்கத்தில் இருக்குது.